ஹயான் புயலால் சிதைந்து போயுள்ள பிலிப்பைன்ஸ் நாட்டில் நிவாரணப் பணிகள் மிக வேகமாக நடந்து வருகின்றன. உணவுப் பொருளும் மருந்துகளும் கிடைக்காமல் தவித்து வரும் லட்சக்கணக்கான மக்களுக்கு பல்வேறு நாடுகளிலிருந்தும் நிவாரணப் பொருட்கள் அனுப்பப்பட்டு வருகின்றன. பிலிப்பைன்ஸில் ஹயன் புயலுக்கு 1074 பேர் உயிரிழந்துள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகியுள்ளன. பிலிப்பைன்ஸின் தேசிய பேரிடர் மேலாண்மை அமைப்பு இந்த தகவலை வெளியிட்டுள்ளது. மேலும் 2400 பேர் புயலினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ள இந்த அமைப்பு பலி எண்ணிக்கை அதிகரிக்கும் என தெரிவித்துள்ளது. இதனிடையே ஹயன் சூப்பர் புயலுக்கு டக்லோபன் நகரில் மட்டும் 10,000க்கும் அதிகமானோர் உயிரிழந்திருக்கலாம் என கூறப்படுகிறது. இந்நிலையில் பிலிப்பைன்ஸ் அதிபர் பெஞ்சினோ அக்வினோ நாட்டில் பேரிடர் நிலை பிரகடனம் செய்து உத்தரவிட்டார். புயலின் காரணமாக போக்குவரத்து கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளதால் நிவாரணப் பணிகளை மேற்கொள்வதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. லட்சக்கணக்கானோர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற முடியாமல் தவித்து வருகின்றனர். இதனிடையே அமெரிக்கா தனது ராணுவ விமானங்கள் மற்றும் கப்பல்களை மீட்பு பணிகளுக்காக அனுப்பியுள்ளது. மேலும் பிரிட்டன், ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகள் நிதி உதவிகள் செய்ய உள்ளதாக அறிவித்துள்ளன. இதனிடையே வியட்நாமில் கரைகடக்கும் முன்னர் ஹயான் புயல் வலுவிழந்ததாக கூறப்படுகிறது. இதனால் பலத்த காற்றுடன் மழை பெய்து வருகிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக லட்சக்கணக்கானோர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். இந்த ஆண்டின் சக்தி வாய்ந்த புயலாக கருதப்படும் ஹயான் புயல் பிலிப்பைன்ஸ் நாட்டையே புரட்டி போட்டுள்ளது. தங்களின் உடைமைகளை இழந்துவிட்டு லட்சக்கணக்கானோர் உணவுக்காகவும் குடிநீருக்காகவும் தவித்து வருகின்றனர். பல்வேறு நாடுகளும் நிவாரணப் பொருட்களை பிலிப்பைன்ஸுக்கு அனுப்பி வைத்த வண்ணம் உள்ளன. ஊரே உருக்குலைந்த நிலையில் தன்னை போல ஒரு உருவத்தை அவதிக்கிடையேயும் அழகாய் பெற்றெடுப்பார் என எமிலி நினைக்கவில்லை. பிள்ளைப்பேறு நிகழ வேண்டிய தருணத்திலும் வெள்ள நீரில் நீந்தி உயிர் பிழைத்த வேதனை பெற்றெடுத்த செல்ல மகளின் அழுகுரலில் ஆனந்தமாக மாறியது. வெள்ளம் கொண்டு சென்றுவிட்ட தனது தாயின் நினைவாக தன் மகளுக்கும் பீட்ரைஸ் என பெயர் சூட்டியுள்ளார் எமிலி. இப்படி பிலிப்பைன்ஸில் இன்னல் சூழ்ந்த வேளையில் உலகிற்கு வந்த பிஞ்சுகளுக்கு நோய் தொற்று தடுப்பு மருந்து கூட இல்லாதது மிகுந்த வேதனையை தருவதாக மருத்துவர்கள் கூறினர். ஹயான் புயல் ஏற்படுத்திய வடுக்கள் இவர்கள் மனதிலிருந்து ஆண்டுகளானாலும் நீங்காது என்றே கூறலாம். Ang hirap, parang bagong panganak pa lang kami. Parang basta ang hirap, napakahirap po. Kasi parang ganito, naubos na ngayon mga laman ng warehouse at saka yung mga mall. ஒருபுறம் சிலர் குடும்பத்தில் அனைவரையும் இழந்துவிட்ட துயரத்தில் ஆழ்ந்துள்ள வேளையில் ஒரு சிலர் தங்கள் மொத்த குடும்பமும் ஒரு வழியாக பிழைத்துவிட்ட ஆறுதலில் உள்ளனர். இப்படி மரணத்தை வென்றுவிட்ட போதிலும் பசி மற்றும் தாகம் என்ற மற்றொரு வேதனையிடம் சிக்கிக் கொண்டனர். பலருக்கு வயிற்றுப்போக்கு போன்ற உடல் உபாதைகள் ஏற்பட்டுள்ளன. இருப்பினும் மருந்து இல்லாத காரணத்தினால் வலியை தாங்கிக் கொண்டு உதவி கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் பொழுதுகளை கழித்து வருகின்றனர் ஹயான் புயலில் பாதிக்கப்பட்ட பிலிப்பைன்ஸ் மக்கள். புதிய தலைமுறைக்காக ராஜராஜேஸ்வரி. பிலிப்பைன்ஸை புரட்டி போட்ட ஹயான் புயல் சீனாவையும் தாக்கி வருகிறது. ஹயான் புயலில் சிக்கி சீனாவில் 9 பேர் உயிரிழந்துள்ளனர். ஹைனான் மாகாணத்தில் புயலின் போது அடித்து செல்லப்பட்ட சரக்கு கப்பலிலிருந்து 5 பேரை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஹைனான் மாகாணத்தில் ஆயிரக்கணக்கான வீடுகளும் விவசாய நிலங்களும் கடுமையாக சேதமடைந்துள்ளன. 1.5 வீடுகளுக்கு மின்சார இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. சுமார் 300 மீட்புக் குழுவினர் புயலினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் தென் மாகாணங்களை ஹுனான், குவாண்டோங் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக அந்நாட்டு வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது.